பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக பஞ்சாப் மாநிலம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சிறுவர்கள் ஜைனப் மற்றும் சனேஷ் தங்கள் தாயை பிரிந்து பாகிஸ்தான் திரும்ப வேண்டிய கடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பிளவுபட்ட மனதுடன் என் அம்மாவை விட்டுவிட்டு போவது மிகவும் வலி அளிக்கிறது. என் இதயம் உடைந்து போய்விட்டது என கண்களில் கண்ணீருடன் ஜைனப் கூறினாள். இந்த இரு சிறுவர்களும் பாகிஸ்தான் குடியுரிமையினை உடையவர்கள். அவர்கள் தங்கள் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் தாயுடன் கடந்த மாதம் டெல்லிக்கு வந்தனர். தங்களது பாட்டியை சந்திக்க வந்த இந்த குழந்தைகள் 1 மாதத்திற்குள் இரு நாட்டு உறவுகள் இவ்வளவு மோசமாக மாறும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். நான் என் பாட்டியை சந்திக்க டெல்லிக்கு வந்தேன். ஆனால் இப்போது என் அம்மாவை விட்டுவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். ஏனெனில் அவர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார். நாங்கள் பாகிஸ்தான் குடிமக்கள் என ஜைனப் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று ஜைனப் கூறிய போதும் அவர் தனது மனவேதனையும் வெளிப்படுத்தினார். எங்களைப் போன்ற அப்பாவி மக்களை அரசுகள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஜைனப் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசு பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானியர்களை உடனடியாக நாடு கடத்த உத்தரவிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தினார். இதன் பதிலடி நடவடிக்கையாக பாகிஸ்தான் இந்தியர்களுக்கான விசாக்களை நிறுத்திவிட்டது. எல்லை பகுதியில் ஜைனப்பின் தம்பி செனீஷும் தனது வருத்தத்தை வெளியிட்டார். நான் என் அம்மா இல்லாமல் இருக்க முடியாது என கதறினார். கராச்சியில் இருந்து இந்தியா வந்திருந்த 3 குடும்பங்கள் தற்போது சோகமான நிலைமையில் சிக்கியுள்ளனர். குழந்தைகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். ஆனால் அம்மாக்கள் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார்கள் என்பதே இக்குழப்பத்திற்கு காரணம். என் அம்மாவும் எங்களுடன் பாகிஸ்தான் செல்ல அனுமதிக்க வேண்டும் என இன்னொரு சிறுவன் அலியான் கேட்டுக்கொண்டான். கடந்த மாதம் கராச்சியில் இருந்து இந்தியா வந்தோம். இப்போது என் மனைவி நஃபிலாவை விட்டுவிட்டு பாகிஸ்தான் திரும்ப வேண்டியுள்ளது என பயங்கரவாதிகள் எங்கள் குடும்பத்தை நாசம் செய்துவிட்டனர். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதேபோல் முகமது இம்ரானும் தனது குடும்பத்தை விட்டு செல்வதற்கான வேதனையை பகிர்ந்தார். அவர் என் மனைவி ஷர்மின் கடந்த 18 வருடமாக பாகிஸ்தானில் இருந்தார். ஆனால் அவர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் தற்போது எங்களை விட்டுவிட்டு தங்க வேண்டியுள்ளது. தங்கள் குழந்தைகளை தாயோடு இணைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு மோடி அவர்கள் எங்களுக்கு உதவ வேண்டும். குழந்தைகள் தாயின்றி இருக்க முடியாது என்று கண்கலங்கும் குரலில் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் பலியாகினர். இவர்களில் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் என்பதால் காஷ்மீர் பகுதியின் சுற்றுலாத்துறைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரில் உள்ள முன்னணி ஓட்டல் அதிபர் ஒருவர் கூறுகையில், எங்களது 7 ஓட்டல்களில் இருந்து நாங்கள் ஏறத்தாழ 500 பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது. மற்ற ஹோட்டல்களும் இதே நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கூறினார். சுற்றுலா ஒன்றை காஷ்மீர் பள்ளத்தாக்கின் முதன்மை வருமான மூலமாக இருந்தது. அதை ஊக்குவிக்க அரசு மற்றும் இந்திய விமான நிறுவனங்களும் பல முயற்சிகள் எடுத்தனர். அதன் விளைவாக கடந்த ஆண்டு சுற்றுலா வருகை 30 லட்சத்தை கடந்தது. 2018இல் இது 8.31 லட்சம் மட்டுமே இருந்தது. கோவிட் காலத்தில் பின்னர் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு அதிக அளவில் வருகை தந்தனர் என அரசு தரவுகள் மூலம் தெரிய வந்தது. ஆனால் ஏப்ரல் 22 தாக்குதல் நடந்த பிறகு சுற்றுலா பயணிகள் தங்களது முன்பதிவுகளை ரத்து செய்துள்ளனர். ஓட்டல் முன்பதிவுகள் பெருமளவு குறைந்தது. கடந்த 2 நாட்களில் மட்டும் ரூபாய் 12 கோடி மதிப்புள்ள முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்போதைக்கு மே 20 வரை இருந்த அனைத்து முன்பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டது என்று சுற்றுலாத்துறை நிர்வாகி ஒருவர் கூறினார். இதனால் இளைஞர்கள் வேலை இழக்கும் நிலை அதிகரிப்பதாகவும் மீண்டும் கற்கள் வீசும் போன்ற சம்பவங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இப்போது காஷ்மீரின் நிலை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. இது 1990களில் பயங்கரவாதம் ஆரம்பமான நேரத்தைப் போலவே இருக்கிறது. வேலைவாய்ப்பில்லாமல் மக்கள் தவித்த காலம் போல் இப்போது இருப்பதால் மத்திய அரசும் காஷ்மீர் அரசும் நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார்.